கோவை மாநகராட்சியில் அவசர கோலத்தில் ஒரு அவசர கூட்டம், கோவை மாநகராட்சி கூட்டம் இங்கே நடைபெறுது. அதாவது ஒரு அவசர கூட்டம் அப்படின்னா முக்கியமான ஒரு பொருள் மீது விவாதிக்க வேணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சப்ஜெக்ட் வச்சு ஒரு இது பண்ணுவாங்க. ஆனால் நேற்று 30-12 அன்னைக்கு இருந்த சாதாரண கூட்டத்தை இன்னைக்கு 31-12 வரும்போது அவசர கூட்டம் மாற்றுறாங்க. அது 105 சப்ஜெக்ட். இந்த இருக்கிற திமுக கவுன்சிலர் யார் இந்த சப்ஜெக்ட் கூட திருப்பி படிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த கோவை மாநகராட்சியோட சூழ்நிலை எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வெள்ளலூர் குப்பை கிடங்குல பார்த்தீங்கன்னா வெள்ளலூர்ல ஆரம்பிச்சு செட்டிபாளையம், போத்தனூர், ஆத்துப்பாளையம், குனிமுத்தூர், கோவை புதூர் வரைக்குங்க. அதாவது மழை காலத்தில் முதல்ல வாசம் வந்துட்டு இருந்தது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கோவை புதூர் வரைக்கும் அந்த நாத்தம் வருது. சாதாரண ஒரு காத்து வீசினாலே கோவை புதூர் வரைக்கும் வாசம் வருது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த கடந்த 2 மாதங்களாக இந்த கோவை மாநகராட்சியிலே ஒட்டுமொத்த நிர்வாகமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செம்மொழி பூங்காவுக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா அதில் வருமானம் வரும், என்ட்ரன்ஸ் ஃபீ உள்ள மக்கள் வந்துட்டு போனால் காசு வரும். ஆனால் இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்குல என்ன வரப்போகுது? ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் இன்னைக்கு மக்களுடைய நலனில் எது அக்கறை இல்லாத திமுகவுடைய மேயர் மற்றும் இருக்க அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா பல லட்சம் மக்கள் இந்த துர்நாட்டினால உடல்நிலை, குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவங்க முதற்கொண்டு உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க. அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை உங்களுக்கு. அதாவது ஏதோ ஒன்று ஃபோட்டோ ஷூட் நடத்தின இந்த மேயருக்கும் இங்கே இருக்கிற பொறுப்பு நிர்வாகிகளுக்கெல்லாம் அப்படி இருக்கு. ஆனால் கோவை வாழ் மக்களை பற்றி ஏதாவது கவலை இருக்கா? எந்த வித கவலையும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள், செம்மொழிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அவ்வளோ அழகாக பண்ணி வாக்கிங் ட்ராக்கோட மக்கள் பொழுதுபோக்கு அம்சமாக இருந்து காசெல்லாம் ஃப்ரீயாக போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதையே எதுவும் கண்டுக்கிறது இல்லை. ஆகாய தாமரை முளைச்சு, செடி முளைச்சு, சமூக விரோத செயல் நடக்கிற இடமா இன்னைக்கு அத்தனை ஸ்மார்ட் சிட்டி குளங்களும் இருக்கு. அவ்வளோ கோடி செலவு பண்ணி அவ்வளோ இதாக நகர அழகாப்படுத்தி இருந்தது அதிமுக ஆட்சி காலத்தில். வேண்டுமெனே திட்டத்தை முடக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்மார்ட் சிட்டி எல்லாம் வீண் பண்ணி இன்னைக்கு குப்பை மேட காட்சி அலை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த திமுகவுடைய மேயர் மக்களை பற்றி என்னைக்காச்சும் ஒரு சின்ன துளி கவலைப்படுறாங்களான்னு தெரியல. இன்னைக்கு கோவை வாழ் மக்களை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு தொழில் தொடங்க கோவைக்கு வெளிநாட்டுக்காரங்க யாராவது வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரும் ஒருத்தர் கூட எட்டி பார்க்க மாட்டேன். ஏன் இதை சொல்ல வர அப்படின்னா தொழில் நகரமான கோவையில் பார்த்தீங்கன்னா எங்காச்சும் சாலை நல்லா இருக்கான்னு பாருங்க. அதாவது கிழிஞ்ச சட்டைக்கு பழைய படத்தில் மட்டும் போட்டு அப்படி டிசைன் மாதிரி காமிச்சிருப்பான். அந்த இன்னைக்கு இருக்கிற அத்தனை கோவை மாநகராட்சி இருக்கிற அத்தனை சாலையிலும் பார்த்தா முக்கியமான சாலை எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒட்டு போட்டு வச்சிருப்பாங்க. எல்லாம் பேட்ச் இருக்கும். இப்படி இருக்க ஒரு சாலை பார்த்தாலே வெளிநாட்டிலேருந்து யாரும் தொழில் தொடங்க கூட வரமாட்டாங்க. தொழில் நகரமான கோவையை இவங்க ஒரு குப்பை மேடை ஆக்கி வச்சிருக்காங்க. இந்த திமுக கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் திமுகவுடைய ஆட்சியை கோவையை எப்படியெல்லாம் அதிமுக காலத்தில் எவ்வளோ சிறுமுக கோவை அழகான கோவை நகரம் மாற்றி கொடுத்தோமோ இன்னைக்கு ஒரு குண்டு குழியுமான சாலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாகன ஓட்டிகள் கார் முதல் கொண்டு 2 வீலர் ஓட்டுற சின்ன பசங்க முதல் பெரியவங்க வயசானவங்களுக்கு முதுகு வலியில் அவதிப்படுறாங்க. அதுக்கு காரணம் இந்த திமுகவுடைய நிர்வாக சீர்கேடு தான். ஒரு சாலையில் போக முடியாதுங்க. அத்தனை 2 வீலர் போகிறாங்க. அத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேக் பெயினோட தான் சுற்றுறாங்க. இன்னைக்கு கோவை வாழ் மக்கள் 3/4 பேர் இன்னைக்கு பேக் பெயினோட சுற்றுறாங்க. அதுக்கு காரணம் முழுக்க இந்த திமுகவுடைய அரசு, இந்த நிர்வாகம் தான் காரணம். ஏன் அப்படின்னா ஒரு ரோடு உருப்படியா இல்லைங்க, எல்லாரோட குழி குண்டுமா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் போடுறோம், பல 100 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க ரோடு போடுறதுக்கு. ஒரு வருஷம் கூடி ஒரு மலைக்கு, சாதாரண ஒரு மலைக்கு கூடி இந்த ரோடுக்கு தாங்கிறது இல்லை. அப்போ இந்த ரோடுடைய தன்மையை முதல்ல ரோடு போட்டு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சா ரோடு போடுவோம். இன்னைக்கு அப்படி இருக்கா? பத்திரிக்கையாளர் நிறைய பேர் இங்க இருக்கீங்க, எல்லா பக்கம் நீங்க போறீங்க. நீங்க ஒரு ரோடை போட்டா முதல்ல 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு போடுவாங்க. சின்ன பேட்ச் ஒர்க் பைப் லைன் கூட ஆகும். ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன மழை வந்தாலும் பெரிய வண்டி போனாலும் அந்த ரோடு டேமேஜ் ஆயிடுது. அப்போ அந்த ரோட்டோட தரம் எந்த அளவுக்கு நீங்களே யோசனை பாருங்க. அது வெறும் கமிஷன் வாங்கி கொண்டு கமிஷனுக்காகவே ரோட்டை கருப்பு பெயிண்ட் ஆகிக்கிறாங்க. இவங்க தார் போடுறத கருப்பு கலர் ஆக்கிட்டு இருக்காங்க ஒழிய அதாவது நல்ல ஒரு தரமான சாலையை இவங்க போடுறதில்லை. கண்டிப்பாக இந்த சாலைக்கு பல 100 கோடி ரூபாய் இந்த கடந்த 4.5 ஆண்டுகளில் கோவை மாநகராட்சி பகுதியில் செலவு பண்ணது கண்டிப்பாக ஒரு விசாரணைக்கு வளையத்தில் கொண்டு கண்டிப்பாக ரோடு வைத்து கண்டிப்பாக விசாரிக்கணும் எங்களுக்கு கருத்து. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொலை கொள்ளை எல்லா மாவட்டத்திலும் இருக்கு. அதாவது தொழில்நகரமான கோவையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க, அதாவது கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட LED லைட்ஸ் எல்லாம் இன்னைக்கு பெட்ரூமாஸ் லைட் மாதிரி எல்லா ஸ்ட்ரீட் லைட் எரியுது. முக்கியமான சாலைகள் எல்லா சாலைகளும் பார்த்தீங்கன்னா 0 வாட்ஸ் பல்ப் மாதிரி எரியும். அது விட அதன் காரணமாக பார்த்தா நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுங்க, செயின் பறிப்பு நடக்குது, கொலை நடக்குது. இப்படி நிறைய வேண்டாத இருட்டான அதே மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா இந்த லைட் எல்லாம் காலை 5 மணி 4 மணிக்கு வந்து வாக்கிங் போறவங்களே நாய் துரத்த ஆரம்பிச்சு. அது மக்களுக்கு அது ஒரு இடைஞ்சல். அது இந்த பெரிய துன்புறுத்துக்கு ஆகிறாங்க இந்த கோவை வாழ் மக்கள். இன்னைக்கு இந்த மாநகராட்சியுடைய நிலைமை எடுத்துக்கிட்டீங்கன்னா பரிதாபக்குரிய எல்லா விதத்திலும் இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்காங்க. 500 ரூபாய் அதாவது நேம் டிரான்ஸ்ஃபர் 500 ரூபான்னு கொண்டு வராங்க. யாரை ஏமாத்திருக்கு? ஏதாவது எப்படி பல 100 மடங்கு வரி ஏற்றிட்டு எல்லா விதத்திலும் ஏற்றி வச்சுட்டு சாதாரண 20,000 ஸ்கொயர் ஃபீட் 27,000 ரூபாய் இருந்த பிளான் அப்ரூவல் சார்ஜ் இன்னைக்கு 1 லட்ச ரூபா பண்ணி போட்டு வெறும் 500 ரூபாய்க்கு நாங்கள் இது பண்ணுறோம். இதை தம்பன் அடிப்பாங்க. ஏன் 500 ரூபா வாங்க ஃப்ரீயா பண்ணி கொடுங்களேன். அதிமுக சார்பு என்ன கேட்குற 500 ரூபாய் கட்டணம் எதுக்கு வாங்குறீங்க? அதையும் ஃப்ரீயா பண்ணுங்க. இத்தனை ஆயிரம் பல மடங்கு வரி ஏற்றிட்டீங்க, எல்லா கட்டணத்தை உயர்த்திட்டீங்க. இந்த நேம் டிரான்ஸ்ஃபருக்கு 500 ரூபாய் ஏன் சார்ஜ் பண்ணுறீங்க? அதையும் ஃப்ரீயா பண்ணுங்க.
அதிமுக சார்பில் அதை தான் நான் கேட்குறேன், அதையும் ஃப்ரீயாக பண்ணி கொடுங்க. இந்த திமுகவுடைய அரசு எப்படி பார்த்தீங்கன்னா தொழில் நகரமான கோவை இன்னைக்கு கொலை நகரமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அந்த லட்சணத்தில் தான் வந்து இது திமுகவுடைய நிர்வாகம் இன்னைக்கு கோவையில் இருக்குது. அதனால வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொழில் நகரமான கோவை இந்த திமுக வந்து ஒரு சமூக விரோதத்துக்கு இடமான நகரமாக, மக்கள் வாழ முடியாத நகரமாக மாற்றிக்கொண்டு வருகிறது. அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறோம்.